சித்திரவள்ளி என் பொண்ணு பேரு. அப்படியா? ஆமா சித்திரவள்ளி. ஐயா ஏன்னா என்ன அதாவது என்ன பெண்களுக்கு பூத்த ராசி. அந்த ராசி வந்து நல்லா இருந்ததுன்னா பிள்ளை யோகமா இருப்பா. நல்லா இருந்துச்சுன்னா பிள்ளை யோகக்காரி இருப்பா. போகக்கூடிய இடம் நல்லா இருக்கும். இவன் வந்து ஆறாவோட ராசி மூலத்து ராசி. ஆமா இவன் பூத்த நட்சத்திரம் புருஷனுக்கு ஆகாதுன்னு சொல்லுவார்களே. புருஷனுக்கு ஆகும். மூலத்து ராசின்னா அதாவது என்ன மாமியார் சரி இல்ல மாமனார். ஆமா ரெண்டு பேரும் இருந்தாங்க. இவன் போய் 3ஆம் நாள்ல தூக்கிடுவான். சரி அதனால மாமியார் இருக்கக்கூடாது. ஆமா இல்லன்னு சொன்னா மாமனார் இருக்கக்கூடாது. அந்த வீட்டுல கட்டி கொடுத்தா பிள்ளை ஓஹோன்னு வாழ்வான். ஆமா 2 பேரும் இருக்கக்கூடிய வீட்டுல கட்டி கொடுத்தோம்னா ஆகாது ஆகாது தூக்கிடுவாளே. இதான் மூலத்து ராசி. அமையா அதுக்காக என்ன என்ன இந்த பிள்ளைக்கு வாரம் மாப்பிள்ளையெல்லாம் பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு பாட்டி. ஆமா எதிர்த்த வீட்டுல இருக்க ஒரு தலைநகரத்து போன பாட்டி. அங்க போகாத போகாத பூத்த நட்சத்திரம் ஆகாத நட்சத்திரம் சொல்லுவாங்க. போகாத போகாத அவன் வீட்டுல கல்யாணம் முடிக்காத. அவன் வீட்டுல பொண்ணு எடுக்காத. ஒரு கல்யாணம் முடிக்கணும்னா 1000 பொய் சொல்லணும். அமையா உண்மையும் சொல்லணும். சொல்லுறதெல்லாம் போயா இருந்துச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. செய்ய முடியாது. அவன் என் மாப்பிள்ள அங்க வேலை பார்க்காரு. அவருக்கு இவ்வளவு சம்பளம். வண்டி ஓடுது. அந்த பசு வச்சிருக்காரு. அந்த ரோடு அவருக்கு அந்த ஊர் அவர் ஊர் அந்த வீடு வேறு வீடு எல்லாத்தையும் பொய்யா சொல்லிட்டு அது சொல்றதுல ஒண்ணுமே வச்சிருப்பாங்க. வீடு இருக்காது ஒண்ணு இருக்காது. அரக்கல நகை ஆடிக்காரு கேட்பாமல தாய். ஆமா எப்படா கற்கலாம் இருக்கு அவனையும் வாங்கிட்டாரு. சரி சரி அதனால அமையா ஆனா இந்த குருத்திரனுக்கு வெண்டாருக்கணும்னு சொன்னவரை பெண்ணை பார்த்து கல்யாணம் முடிக்கணும்னு சொன்ன போது ஐயா உங்க பிள்ளைக்கு வயசு. ஆமா என் பிள்ளைக்கு வயசு எத்தனை? 25. ஆமா 25 வயசு ஆச்சு. உங்க பிள்ளைக்கு என்ற பிள்ளைக்கு எத்தனைமா? 23. ஆமா இருக்கு. அப்ப 2 பேரும் ஒருத்தர் பக்கவால இருக்கு. பையன் பேரு ஆமா ஆமா என்ன பேரு? குருத்திரம்மா. என் பிள்ளை பேரு புத்தி மகாதேவி. அப்ப அழகா இருக்கு. பின்னமாதேவி கூணாவுக்கு அப்படி ஒரு பொருத்தமா இருக்கு. என்னோட பெயரு சிவ கைலாசம். சிவ கைலாசம் அல்லவா என்னோட பெயரு? சித்திரவள்ளி. அழகா பேராசி சூப்பரா இருக்கு. 2 பேரும் பக்காவா பொருந்திருக்கு. சீனாவுக்கும் அப்படி ஒரு பொருத்தம் இருக்கு. ஆமா கூணாவுக்கும் ஒரு பொருத்தமா இருக்கு. உருட்டு பாட்டிக்கு வருத்தம் இருக்கத்தானே செய்யும். வருத்தம் வந்துருவா. சரி அப்ப உங்க பிள்ளை என் பிள்ளைக்கு பொருத்தமா? ஆமாவோ அமையா பிள்ளையா என் பையனுக்கு மனம் பொருத்த வந்தா மாளிகை பொருத்தம் தானா வந்துடும். மாளிகைக்கே போகலாம். சரி மான பொருத்தம் தானா வந்துடும் இருக்கணும்ல. அதனால இந்த சித்திரவள்ளி சரி சரி பரவாயில்ல ஆனது ஆயிப்போச்சு. கல்யாணத்தை முடிச்சிடலாம். அது ஐயா இங்க வாங்க அவசரப்படாதீங்க. நானே தவறிருந்து பெற்ற பிள்ளை. சரி என் பிள்ளைக்கு ஊரறிய பங்கு வச்சு வருஷம் போட்டு கல்யாணம் முடிக்கும். இந்த ஊரறிய பேசும்படி கல்யாணம் முடிக்கணும் என் பிள்ளைக்கு. இவர் ஒரு ஆளு என்ன என் பிள்ளை கல்யாணத்தை கெடுக்க ஆளு நிறைய இருக்கும். விடுஞ்சதுன்னு சொன்னா ஏன்னா பிள்ளை ராசி அப்படி. ராசி சரியில்லை ராசி சரியில்லை வரக்கூடிய மாப்பிள்ளை ஊரும் கலைச்சு பத்திடுவாங்க சொல்லிடுவாங்க. சரி அதனால என்ன செய்யணும்? ஐயா என் பிள்ளைக்கு ரெட்டிச்ச வயசு வந்துடும். முடிஞ்சா ஆமா விடுஞ்சதுன்னு சொன்னா ரெட்டிச்ச வயசு வந்துடும். அதனால என்ன எனக்கு முகத்துல வச்சு ஒரு பானை பொங்கலிட்டு இதுல வச்சு தாலி கட்டுனா என் பிள்ளைய தாரேன். நைட்டோட நைட்டா கட்டிட்டு போயிருங்க. இல்லன்னா ஆனதை பாத்துக்கணும். உதயத்தெல்லாம் பார்க்கவே கூடாது. உதயம் உங்க வீட்டுல தான் இருக்கணும். என் வீட்டுல இருக்க கூடாது. என் பிள்ளைக்கு கல்யாணம் விளக்கு முகத்துலதான் நடக்கணும். சரி ஏன்னா பெண்ணை பத்தவங்க பாத்தீங்க பிள்ளைய தாலி கட்டி கொடுக்க தண்டியோ அப்பா வயிற்றுல நெருப்ப கட்டின மாதிரி நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த காலம் சரி இருக்கு. எப்ப என்ன நடக்குது சொல்ல முடியாது. உள்ள மாப்பிள்ளை பாத்துருவாளா? சரி சரி மாப்பிள்ளை பார்த்து வச்சுக்கிறதா? ஆமா மாப்பிள்ளை நெருங்கி வரனே எங்க அப்பா வேற மாப்பிள்ளை பார்த்துக்காருன்னு போய்க்கிறதா? அது பிரச்சனை இல்லை. அதே அனுசரிச்சுக்கிற வேண்டியது. அதனால நான் நீ மட்டும்தான் எனக்கு புருஷன் அப்படி இருந்தது. பைத்தியக்காரன் நீ மட்டும்தான் எனக்கு புருஷன். உலகமே நீதான். அவங்க உலகமே நீதான். கண்ணு மூடுனா கனவுல நீதான் வரணும். கப்பல்லாம் வட்டுதான். உலகமே நீதான். நெருங்கும் போது வாழ்க்கையில வரவே மாட்டேன். ஒரே பாயோட போட்டு போயிருந்தான். அதான் நல்ல பிள்ளைக்கு சொல்லிட்டு போறாங்க. சிலவன் சொல்லாம போயிருவான். வருஷம் இருந்துட்டு நான்
அவரும் மாதிரி சொல்லிட்டு உனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமா பையன் கிளம்பணும் கொஞ்ச நாளா வந்து கவலைப்படாத சிரிக்காதப்பா. ஐயோ ஆமா அதான் அவன் வாழ்க்கை சொல்லிட்டு சிரிக்க பாருங்க. அவன் அடுத்த வருஷம் பாய் பாய் டேக் கேர்மா அண்ணன் சிரிக்க உனக்கு. அவனுக்கு டாட்டா போட்டா தெரியும். சரி ஆனால் அப்படிகளுக்கு வரை இருக்கக்கூடிய வேலையில இந்த சிவ கைலாசத்திற்கும் சித்திரவல்லிக்கும் சித்திரவல்லி பெண்கொடியாளுக்கும் இந்த இடத்திலே கல்யாணம் சொன்ன உடனே சொன்ன போது ஒரு பானை பொங்கல் விட்டு பொங்கலே விட்டு அந்த அலங்காரம் பார்க்கவும் சிங்காரம் சிங்காரம் சிங்காரம்மா கைவிளக்கு பொருத்துவாங்க. அந்த காலத்துல லைட் எல்லாம் அப்படி விதவிதமா கிடையாது. கிடையாது. இது என்ன வாழைக்காவா? வாழைத்தண்டு லைட். சரி சரி. டீப் லைட். டீப் லைட். அப்ப இந்த லைட் இல்ல, அப்ப காந்த விளக்கு. காந்த விளக்கு. ஆமா. சரி. காந்தூர் மாதிரி நட்டி விட்டுவாங்க தெருவுல. சரி. அது அந்த காலம். உங்க காலத்துல. இப்ப அண்ணாச்சி வச்சிருக்காரு பாருங்க பாக்ஸ். நைட்டு போடுவாரு பாருங்க உங்களுக்கு. கண்ணை பறிக்கும். அப்படியா? அண்ணாச்சி வந்து லேட்டா கட்டினாலும் லேட்டஸ்டா கட்டுவாரு. அழகா இருக்குல்ல? போதுங்களா? ரொம்ப இருந்தா வெக்கடிக்குங்களா? ஆனாலும் சித்திரவல்லி வெண்ணாளுக்கும் சிவ கைலாசத்திற்கும் கல்யாணம் சொன்னோடனை அரகராஜி பேசுவோ என்று அறிவித்தார் மாங்கல்யம். கல்யாணம் இருந்தவுடனை அப்பா அவ அப்பாவுக்கு பெரிய ஒரு பாறை இறங்கின மாதிரி. உயிரே வந்திருக்காரு அப்பாவுக்கு. ஏன்னா பிள்ளை ராசியை கெடுத்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்க. அடுத்து வயசு யாருக்கிட்டே போகும். 40 வயசு போயிட்டே இருக்கும்ல. கல்யாணம் உடைந்த உடனே இவருக்கு சீர் சீதமல்ல எக்கச்சக்க எழுந்தவர் கொடுத்தாங்க. கொடுக்கிறார்களே உடம்புல கட்டி கொடுத்தாச்சுன்னா சீதனமா நிறைய கொடுக்கணும். கொடுக்கணும் நிறைய கொடுக்கணும் நானும் நினைச்சுட்டு இருக்கேன். நல்லா இருமா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிட்டாரு. ஆமா சரி. அப்ப மாமியார் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்காரர் வீட்டுக்கு சரி வந்து ஒரு 2 மாசம் சரி குடும்பத்துல மாமியாவுக்கு மருமகளுக்கும் அம்மா மருமகளை கீழே விட அது நடிப்பு. அதான் ஒரு மாசமாச்சு அவருடைய வேலையை காமிக்கணும்ல. அத்தை பிச்சாலும் பிய்ய மாட்டான். ஆமா நல்ல வீடு பார்த்துக்கோ. அடிக்கலாம் செய்யலாம். ஒரு மாசம் வீட்டுக்குள்ள போன மாமியார் அவ்வளவுதான் மாசப்படி எத்துச்சு. அவ்வளவுதான் சொல்லி முடிஞ்சு என்ன காரணம்? எல்லாம் புள்ள ராசி ராசி ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வரும்போது மாமியாருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும். உடனே இவன் சொல்லக்கூடாது. ஆனா இது வந்து உண்மை. சரி இந்த புள்ள ராசி மாமியாவை தூக்கிட்டு சரி ஏன்னா மூலத்து ராசி அமையா அவளுக்கு சரி மாமியார் இறந்து போனா. ஆமா இறந்து போனா. மாமனாருக்கு 2 கண்ணும் போச்சு. ஆமா ஆமா மாமனாருக்கு 2 கண்ணும் போச்சு. மாமியா இறந்தா. அதை வச்சு என்ன ஆக்கத்துல பிள்ளை கல்யாணம் முடிச்சாரு. என்ன பேசுறாங்க? அந்த நேரம் தான் அப்படி ஆகி போச்சுன்னு சொல்றாங்க. எல்லாரும் ஏசுறாங்க. காது போல ஏசுறாங்க. கேட்கும் போது எப்படி இருக்கும்? ஆமா அம்மா அப்போ அந்த பிள்ளை அப்படி சொன்னா நாளைக்கு
சித்திரை வெண்படியாருக்கு கோபத்திரை இருக்கு. ஆமா ஆமா சீரக சம்பா அரிசி பொங்கி கூட்டு என்ன பச்சடி என்ன அநேகப்பா சாம்பார் என்ன ரசம் என்ன மோர் என்ன ஊறுகாய் என்ன புருஷனுக்கு கொடுத்தால புருஷனுக்கு கொடுக்கறால புருஷனை பத்தி அப்பாவுக்கு இவ்வளவு கொடுக்க முடியாது கொடுக்கலையே பாதகத்தி மனசுல என்ன நினைக்கா இந்த கிளறி போனா போனோமே நம்ம என்ன சொன்னாங்க இந்த ஊருக்காரங்க எல்லாம் நம்மளாலதான் நம்மளால செத்தோம்னு சொன்னா நம்ம எதுவுமே பண்ணாம நம்மள கூட பேசினார்களே சரி அப்படிங்கும் போது என்ன செய்யணும் இவர அனுபவா சித்திரவதை செய்யணும் ஆமா ஆமா அனுபவம் அதாவது ஆமா அட்டைப்பூச்சி ரத்தத்தை உறிஞ்ச மாதிரி அணுவா அப்படின்னு நினைக்காது மாமாவுக்கு அல்வாவே கட்டி கொடு சரி எனக்கு அல்வா ஒண்ணும் தரல எல்லா மாமாவும் உண்டு இல்ல ஆனா எங்க மாமாலாம் ரொம்ப சுத்த தங்கம் அங்கத்திலும் தங்கம் ஆமா அடேங்க அப்பா யாருக்கிட்டையும் கையை எதிர்பார்க்க மாட்டேன் வாங்க கூட்டிக்கிட்டு போறேன் என்னன்னு வாங்க தங்கம் கூட தர குறையும் எங்க மாமா மனசு தரமே குறையாது பேர்பட்ட புண்ணியாளர் ராமசாமி மாமா அதான் இன்னைக்கு எல்லா வார்டும் நாளைக்கு வரும் இப்படியே சொல்லி போட்டாருன்னு வரும்ல ஆமா வேற வழி எப்படினாலும் உண்மைக்குமே மாமா அத்தை இருக்கிறது ரொம்ப பெருசு நம்ம எங்க போனாலும் கீரியும் கீரியும் பாம்பும் பாம்பும் பாம்புதாம்மா இன்னைக்கு பிள்ளைய விட்டுட்டு இப்படி ஊர் ஊரா வரேன் இன்னைக்கு அவங்க இருக்க போய் தானே விட்டுட்டு வரேன் என் பிள்ளை எங்க நிக்கும் எங்க அம்மா அப்பாவை விட எங்க மாமா அத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமா இருக்கும் நலமும் சதையுமா இருக்கும் அங்க போய் பார்த்தாலும் தெரியும் கீரி மாமுமா இருக்கும் சரி நாளைக்கு மத்தியானம் கூட முடியாது கீரி மாமுமா தான் இருக்கும் ஆமா சரி அதனால இந்த உயிரை பார்த்தவரை பார்க்கின்ற வேலையில புருஷன் வந்து சரி அதாவது பிள்ளை கிட்ட கேட்கணும் என்ன கேட்கணும் புள்ள வந்து எங்க அப்பா சாப்பிட்டாரா கேட்கணும் கேட்கணும் இவன் கேட்கணும் இந்த சண்டாலும் வாயிலாம் கேட்கலையே அவன் வயது நிறைஞ்சது ஆமா அவன் போயிட்டான் என் பொண்டாட்டி எப்படியா அப்பாவுக்கு கொடுத்துப்பான்னு நம்பிக்கையில போயிட்டான் என்ன சரி அப்ப மாமாவுக்கு கூழ் காய்ச்சி கொடுத்தா சரி நல்ல கூழா கூழுதான் தெம்பா இருக்கும் ஆனா அவன் கொடுத்தது நல்ல கூழா அந்த காலத்துல கம்பங்கல்லு கேழ்வரகு சரி திணை திணை இதெல்லாம் நல்லா அரைச்சு ஆமா கூழ் காய்ச்சி கொடுத்தா நல்ல உடம்புக்கு நல்லது தெம்பு மாதிரி கல்லு மாதிரி இருக்கும் ஆனால் இந்த சண்டாளம் ஆகரத்தி எப்படி கொடுத்தா சித்திரவல்லி திருவள்ளுவர் போட்டு 1-2 திருச்சி 12 வருடத்திற்கு முன்னாடி ஆண்டு மாறி அப்படின்னா என்ன வருஷம் மாறிடும் ஆமா வருஷம் தவறி ஆமா இப்போ எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சதா பண்ணனாலும் சரி சாப்பிடாலும் சரி பாயசம் ஆயிடும் தேவலாயிடும் பாதகத்தி சித்திரவல்லி அந்த கூட கொடுப்பாரு வாழத்தி ஒரு கையில கொடுப்பாரு ஒரு சட்டியில கொடுத்தாலும் ஒரு கிண்ணத்துல கொடுத்தாலும் Thank you.
மாமாவுக்கு பசி அட்டச்சமனம் போட்டு தட்டை எதிர்பார்க்காரு. சரி. மாமா அம்மா எங்க அம்மா கூட பிறந்த மாமா ஆசை மாமா பாச மாமா தாய் மாமா மாதிரி நடிப்பு நடிப்ப கட்டியும் சித்திரவழிய மாதிரி நடிக்க உலகத்துல இல்ல. சரி அவரை கைமண் வைக்க சொல்றாங்க. ஆமா என் நல்ல மாமட்ட குடியிருக்கிறது ஒண்ணு சித்திரவழிட்ட குடியிருக்கிறது ஒண்ணு. அப்படி ஒரு மருமகா ஆமோ இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்கப்படாது. கிடைக்க கூடாதுன்னு நினைச்சேன். சாமியை கும்பிட்டுக்கோங்க. சரி. ஏன்னா இவன் வந்து அனுபவமா மாமாவை கொள்ளுதான். ஆமா 60 ரூபாய் கொள்ளுதா. ஆமா அவன் மாமா உட்கார்ந்துக்காரு வட்டத்தம்லாம் போட்டு மாமா கைமண்டு வைங்க. அவன் கைமண்டு வைங்க. சரி ஏன்னா வயசான காலத்துல சரி கைமண்டு நல்லா வைப்பாங்க. இப்ப நம்ம கைமண்டு வச்சவங்க அழகா இருக்கும். ஒரு சொட்டு தண்ணி கீழே போகாது. அவரு வயசாயிட்டுல மேலோட யுத்த கீழோடி பிடிக்கும். அதாவது என்ன அந்த கூழ் சாப்பிட்டா சரி உடம்பு நல்லா இருக்குமா, ஆரோக்கியமா இருக்குமா. இவா ஒரு நாளைக்கு உப்பே போட மாட்டாரு. சரி இன்னைக்கு உப்பு போடலாம். அதுக்கு சாத்து போடணும். கொப்பு அடி போட்டுருவோம். வயசான ஆளுக்கு உடம்பு என்னத்துக்கு ஆகுது. வத்தல் கொடுப்பா. அதுவும் ஆண்டு மாறின வத்தல். ஆண்டு மாறின வத்தல் உச்சி போயிருக்கும். உச்சிரும். ஆமா பூச்சி அரிச்சிருக்கும். ஆமா உள்ள கதை மட்டும் இருக்காது. வெறும் கூட தூக்கி கொடுப்பா தின்னு சாவு. உரைக்காதுல்ல நல்லா இருக்கட்டும். தண்ணியும் கஞ்சிமா வெந்து பாரி. சரி வியாபாரம். வயசான காலத்துல என்ன செய்வாரு? அறவேற்பாடு. ஆமா ஆமா இதுக்கு அவர் என்ன நினைப்பாரு? ஆமா ரேடியா அவ போறதுக்கு கட்டி நான் பேருக்கலாமோட நினைப்பாரு. இதுக்குதான் சொன்னேன். என்ன என்ன முந்துதா திரும்புதா? என்ன முந்துதா திரும்புதா இருக்குதானா? ஆமா மருமகள்கிட்ட வந்து எல்லாரும் வீட்லயும் அப்படி இல்ல. கிடையாது. இந்த ஒரே ஒருத்தி சித்திரவதை. ஆமா அவ்வளவு ஒரு சித்திரவதை. சரி நரக வேலையை அணிவிப்பாரு. யாருக்கு யாத்தன போனதாயி. ஆனா இத பிள்ளைகிட்ட இவர் சொல்லியிருக்காரா? சரி சொல்லவே இல்லை. கிடையாது. ஏன்னா நம்ம பிள்ளைக்கு அவளுக்கு சண்டை வரக்கூடாது. சண்டை வரக்கூடாது. நம்மளோட ஒருவேளை நாட்டுல பஞ்சமோ நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு அவ்வளவுதான். கண்ணு தெரியாது பாத்தீங்களா? என்ன செய்ய இப்படி ஒரு வருடமா 2 வருடமா என்ன பெருமாள் இருக்கான்னு சொல்லி நடக்கணும். கிளவை இருக்காலும் கேடு கால வைக்காத கட்ட பண்ணுங்க. வீட்டுக்காரர் ஒரு கரிசி சாப்பிட்டாலும் நம்ம மாமா இவ்வளவு சாப்பாடு. அவரு மாமா என்ன இவ்வளவு சாப்பிட போறாரு? ஒரு வாய் சோறு கிளிக்கு சோறு வச்சா போதுமா? 2 கரண்டி தண்ணி பக்கா பக்கம் அரைச்சு குடிச்சாலும் மாமா நல்லா இருப்பாரு. ஆதரத்தி இந்த கூட குடிக்கணுமா? தேவையா? மழையா? அதனால என்ன செய்கிறார் பாருங்க. சரி இங்க காற்று எப்படி விடுது? அதனால கோல் கொடுக்க கூடவை 12 வருஷம் ஆச்சு. 12 வருஷம் ஒரே ஆகாத கூழு கூழு கூழு. இப்பதான் வரீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி அதாவது என்னதாயி? ஏன்னா நம்ம மாமாவுக்கு சரி கொடுமை பண்ணிருக்கோம். சரி நம்ம மருமகன் பண்ண கொடுமை மாமாவுக்கு யாரும் சொல்லி கொடுத்துட கூடாது அல்லவா? இந்த சித்திரவதை சண்டாள பாரதத்தை கொடுமைய எங்க போனாலும் அப்படி இருக்கும் போது என்ன செய்யறா தெரியுமா? என்ன செய்யறாரு பாருங்க. சித்திரவதை இன்னைக்கு எங்க அம்மா இறந்து 12 வருஷம் ஆயிட்டு
ஆயிட்டு. ஆமா சரி இன்னைக்கு நான் வேட்டைக்கறி சாப்பிடணும்னு. ஐயா என்னய்யா வேட்டக்கறி வேட்டக்கறி வேட்டைக்கறி சாப்பிடணுமா? ஆமா ஆமா வேட்டையாடிட்டு வாங்க. சரி. நான் ரெடியா உங்களுக்கு வச்சுட்டேன். சரி அப்ப என்ன சேட்டான் தெரியுமா? என்னம்மா அம்மா சித்திரவள்ளி என் பெண்ணே சித்திரவள்ளி பெண் கொடியாள் எனக்கு சரி வெள்ளி போட்டுட்டு வா. வேண்டிதானே ஆமா ஐயா எனக்கு யார் ஹலோ முயல் வேட்டை எல்லாம் தான். எல்லா கறியும் விட போறது கிடையாது. ஆமா சரி புறாவே தின்னுதான். புறாவே வச்சிருக்கோம். புறாவை பட்டுட்டு பாடல் இருக்கு. அதான் அரேங்க அப்பா. சரி காக்காமுட்டே தின்னுறோம்னா காக்காமுட்டையே தின்னுவானா? காக்காமுட்டே எடுங்கயா. சரி புறாவை தந்தாங்கன்னு போட்டு அன்னைக்கு ஒரு பாடு சாப்பிடுறா. அரேங்கப்பா ஒரு வாரத்துக்கு முடிச்சிட்டு விடுங்க. ஆமா சரி இல்ல எப்படி காமுட்டையா டிப்டாப்பா. இருக்கணும்ல. சரி சரி அதனால ஆமா அதாவது இதெல்லாம் வேட்டையாடி சரி ஓலப்பட்டை நம்ம வாழை பட்டையில எடுத்து ஓலப்பட்டையில கறி பொரிஞ்சு கொண்டு வா. அதேங்கப்பா அது மனமே தனியா இருக்கும். தனியா இருக்கும். பட்டை சோறு மனமும் சரி வாழைப்பட்டை எடுத்துட்டோம்னு சொன்னாலும் அப்படி ஒரு மனம் இருக்கும். வீட்டுக்கு வர்றான் சரி இந்த சண்டாளம் ஆயிரத்தி சும்மா இருந்தா அவன் என்ன செய்யறா பாருங்க. ஒரு பணத்தை கையில் எடுத்துக்கிட்டு வேளாண் வீட்டுக்கு போறான். என்ன பானை ஒண்ணு சரி தட்டு ரெண்டு. ஆமா பானை ஒண்ணு தட்டு ரெண்டு. எப்படி இருக்கணும்? இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். இட்லி கொப்பரை மாதிரி இருக்கணும். ஆமா சரி அப்படி. ஆமா சரி அதான் இப்படி இருக்கான். அப்படி அதனால ஆமா பானை ஒண்ணு தட்டு ரெண்டுனா மாமாவுக்கு கூழு வேக வைக்கணும். ஆமா ஆமா புழு வைக்கணும். என் புருஷனுக்கு கறி வர வைக்கணும். சாறு வைக்கணும். ஆமா வைக்கணும் வைக்கணுமே. என் சண்டாளம் ஆயிரத்தி என் அம்மா சித்திரவள்ளி ஆமா எங்க? எந்திரிங்க மாமா. அம்மா. நான் வச்சுக்கு கொடுக்க மாட்டேன். சித்திரவள்ளி எங்க இருக்கா? இன்னைக்கு எங்க இருக்கா? முழு வயிற்றுக்கு கொடுக்குற ஐயா ஆமா இவருக்கு குளிச்சு போட்டு முழு வயசுக்கு ஏன் கொடுக்கா? ஏன் ஆமா ஆமா முழு வயசு கொடுத்துட்டா அவனால தூங்கவும் முடியாது இருக்க முடியாது படுக்கவும் முடியாது. அதான். திட்டு முட்டை அடிச்சுட்டு வரும். தொண்டைக்கு நிக்கி. தொண்டைக்கு நிக்கி. அதான் சென்றாலும் ஆடவருக்கு மாமாவுக்கு இப்படி கொடுமை செய்தாரே. தாயே சித்திரவள்ளி. தூங்கிடுவாரு. சரி. இன்னைக்கு தூங்க முடியல. அவருக்கு திட்டு முட்டை அடிச்சுட்டு வருது. அடிக்கும்ல. இப்பவும் பரவோடு இருக்கு. அப்ப எடி சரி கறியெல்லாம் ரெடி ஆயிடுதா? வாங்குங்க. ஏங்க ஏங்க உங்களுக்கு தான் வச்சுட்டேன். உங்களுக்காத்தான் ரெடியா சரி. ஏழு மாடியில மேல இருந்து கீழே பாக்க ஆமா பாக்குறல்ல. வாடாரு. சரி. இந்த மாமா இந்த கறி வாடகை பிடிச்சிடக்கூடாது. சரி ஏழை வீட்டு சந்தலை இழுத்து இழுத்து அடைக்கலாம். கூட்டம் அப்படி எடுத்து விட்டு அடிக்கிறாரா? ஏன் பாரதி என்ன இவ்வளவு கொடுத்தா மாமாவுக்கு நிறைஞ்சிரும். ஆமா இவ்வளவு பெருமை யார சேரும்? ஆ, நம்மளுக்கு பெற்றவங்களை சேரும். அதாவது என்ன என்ன பெரிய ஆட்களுக்கு எதா இருந்தாலும் கொடுத்து சாப்பிட்டா நல்லது. சரி இவதான் ஒண்ணுமே கொடுக்கலையே. ஆமா கொடுக்கலையே கொடுக்கலையே மாட்டா. மாட்டாளாமா. ஆனா சித்திரவள்ளி கொடுமை செய்ததுனால செய்ததுனால அவ அங்கே
புருஷனுக்கு சாப்பாடு போடுறா தரவாழை எடுத்துக்குவார். தலவாழை போடலாமா நமக்கு? தரவாழை இலை இன்னைக்கு போட்டு சாப்பிடுவார். ஐயாவுக்கு மட்டும்தான் தலவாழை, நமக்கு தலவாழை இலை போடவே கூடாது. தரவாழை இலை எடுத்து ஆமோ ஐயா தண்ணிய தெளிக்கா இவளுக்கு படக்கு படக்கு. என்ன காரணம்? நம்ம புருஷன் முகம் வாட்டமா இருக்கும். ஆமா ஆமா, அவன் எதுவும் கேட்டுருவானோ நம்மகிட்ட. அப்பதான் இந்த கலவனை போன முடிச்ச மாதிரி கூட்டு வைக்க குழம்பு வைக்க கறியை ஊத்துறா. சரி சோற என்ன செய்யலாம் செய்யலாம். செய்யலாம். சரி ஏங்க அம்மா இப்படி பிரசந்தியனா என்னத்துக்காகும்? சீக்கிரம் சாப்பிடுங்க. ஏ சித்திரவள்ளி, என்ன ஏ சித்திரவள்ளி, எங்க அப்பாக்கு ஒரு வருஷம் சோறு கொடுத்தியா? எங்க அப்பாவுக்கா? அம்மா உங்க அப்பா இப்பதான் சாப்பிட்டாரு. அம்மா என்ன நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படியா? அம்மா சித்திரவள்ளி, எங்க அப்பாவுக்கு காலையில 2 இட்லி, சரி 1 டம்ளர் பால். மீனு. ஆமா. சரி மத்தியானம் என்னம்மா? இளங்கறி. எங்க தாத்தா கட்டு பிரியாணி. சரி இளங்கறி இளங்கறி அதுல பிசைஞ்சு ஆமா. கொலைய சரி எங்க அப்பாவுக்கு இப்பதான் கொடுத்தேன். ஆமா கொடுத்தியா அம்மா? ஏன் சித்திரவள்ளி? அப்பதான் பார்த்தா அதை என்ன சொல்லுகிறாரு? மணியை களி துருக்கு போட்ட களி. சரி. ஆனா புருஷன்கிட்ட எப்படி மதிக்க பத்தியா? ஆமா எப்படி மலுப்புதான் பாத்தீங்களா? அதான் ஏம்மா சித்திரவள்ளி, நீ இவ்வளவு நாள் எங்க அப்பாவை கவனிச்ச வேலை வேற. ஆமா ஆமா இருந்தாலும் என்ற அப்பனை நாங்க வரைக்கும் உள்ளாரு. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் அம்மா சித்திரவள்ளி, என் கைட்ட எங்க அப்பாவுக்கு கொடுக்கணும்னு ஆசை. ஆசைப்படுறேன் ஆசைப்படுறேன். என்னது? படக்கு படக்குங்க. ஆமா அங்க போனாலும் அப்ப எல்லாத்தையும் சொல்லிடுவாருன்னு சொல்லி. ஆமா. சரி கதவை இடைக்கிற வரை நின்று கையே இருக்குதா? இன்னைக்கு மாமா விட்டு வச்சிருவாரு. குட்டுன்னு வச்சிருவாரு. சரி கொடுங்க, நான் கொடுக்கறேன். நமக்கெல்லாம் அரோகரமா வேண்டாம், பார்த்தா ரொம்ப போச்சு. நீதான் இவ்வளவு நாள் எங்க அப்பாவுக்கு கொடுக்கலாம். சரி. இன்னைக்கு ஒரு நாள் நான் கொடுக்கேன். கொடுக்கிறேன் அப்ப கொடுக்கிறேன். சோழை விசைன்னு கொள்ளு. ஆமா ராமையா. அப்பா தூங்குதாரு. சரி தூங்க அப்படியே நிக்காரு. நானும் துகுத்துற வழக்கமா அப்பா முடியல அவருக்கு. சாப்பிடுங்கப்பா. எப்போ என் மகனே கொடுத்துறா. இப்பதாண்டா சாப்பிட்டேன். எப்பா ஆ எப்பா? நீ சாப்பிட்டீங்கப்பா. சரி இந்தாங்க. அவரு வாசம் பிடிக்காமா? சாப்பிடுங்கன்னு சொன்னதுதான் சரி கை மண்டு வைக்காரு. ஆமோ ஐயா. அப்பா ஏ அறிவு கட்ட அப்பா. உங்களுக்கு கண்ணுதானே தெரியாது. சரி அதாவது நம்ம கோமால இருந்தீரா? என்ன புத்தி சொல்லி வச்சுட்டு அழகிறா? அதான் கூறு கட்டுட்டு அழகிறா? ஏப்பா ஏன்னு கேளுங்க. என் மகன் அம்மா சாப்பாடு கேட்டோடனே உட்கார கீழே வந்து ஆமா. இவர் பழக்க தோஷத்துல சித்திரவள்ளி என்ன பழகி வச்சிருக்க? கைமண்டு வைக்க பழகி கொடுத்துருக்கான். அப்ப கை மண்டு வைக்க ஆமா அந்த ஞாபகத்துல போய் இப்படி கை மண்டு வைக்க. அப்பா ஊத்துப்பா ஊத்துங்காரு. அப்ப கையை தட்டி விட்டு சரி. அப்படியே அப்பாவை தூக்கி ஆமா வலது கையிட்ட இடது கையிட்ட தூக்கி வலது கையில சோற கொண்டு திணிக்கான். அப்படியே வாயில ஊட்டுறாங்க. வாயில ஊட்டுறான். அப்படி கையில அப்படி வைக்காது. சரி. அப்ப வாயில கொண்டு வை. ஆமோ அமையா. சோற சரி ருசிச்சு சாப்பிடுறாரு. நம்ம வாயில வச்சது அவருக்கு தன்னைத்தானே மறந்து எங்கேயோ போற மாதிரி போறாரு. என் மகனே கொடுத்திரா. ஆனா இவனாலும் கூட குடிச்சிட்டு திடீர்னு சாப்பாடு, அது வேட்டக்காரி சாப்பாடு அவனா பொங்கி கொடுக்கும் போது அவருக்கு தன்னையே மறந்து நிக்காரு. 12 வருஷம் ஆச்சுடா இந்த சாப்பாடு சாப்பிட்டு. சாப்பிட்டு என்னப்பா ஐயா ஏன்? நல்லா தானே போயிட்டு அப்படி. அதான். சரி 12 வருஷத்துக்கு பின்பு ஆமோ உங்க அம்மா இறந்து இன்னைக்கு 12 வருஷம் ஆச்சு. ஆமா ஆமோ. இந்த சாப்பாடு என் நாக்கெல்லாம் வறண்டு. யார்கிட்டையும் கடன் வாங்கிட்டு வந்து இப்படி சோறு பண்ணி இருக்கியா? நம்ம ஊர்ல மழை செழிப்பாயிட்டா. மழை செழிப்பாயிட்டா என்ன காரணம்? திடீர்னு இப்படி சாப்பாடோட வந்திருக்கிய சித்தா ஐயா? ஏப்பா இப்படி சொல்றீங்க? என்னப்பா? இல்லடா ஐயா இவ்வளவு நாளும் உன்னுடைய மனைவி எனக்கு தந்தது கூழ். கூழு கூழு ஏப்பக்கூழ். அது என்ன கூழுன்னு தெரியுமா? அம்பக்கூழ். சரி அப்பா ஐயா இருங்க. சரி அப்பாவை தூக்கி ஓரமா வச்சா ஆமா. ஏ சண்டார வாரவத்தி. ஏய் சித்ராவதி, எங்க அப்பாவுக்காடி இந்த கொடுமை. ஐயா எங்க அப்பா இல்லன்னா இந்த வீட்டுக்கு நீ வருவியா? சரி அம்மா அவன் என்ன சொல்லுதா? இங்க வாங்க. என்ன என்ன? நான் வாக்கப்பட்டு வந்தது உங்களுக்கா? ஆமா நான் வாக்கப்பட்டது உங்களுக்கு தான், உங்க அப்பா தான். அட அறிவுகிறதா ஊரேறி. என் கருத்துல தாலி கட்டுறது நீங்க தான், உங்க அப்பாவா? அதான் நல்லா சொல்லுவான். கவனிக்கக்கூடியது உங்களை தான் கவனிக்கணும். அதான். உங்களுக்கு எதுவும் குறைபாடு வச்சது கிடையாது. அதான். ஆமா உங்க அப்பாவா கவனிக்கணும். அண்ணா கவனிக்கணும், ஆண்டா கவனிக்கணும். ஏங்க அம்மா சித்திரவள்ளி உங்க அப்பாவுக்கு நான் கொடுக்கலன்னு வருத்தப்படுறீங்க. சரி. உங்க அப்பாவுக்கு
வயசாயிட்டு வயசும் ஆயிட்டு கண்டதெல்லாம் சாப்பிட்டாருன்னா ஜீரணமாகாது. வயசான காலத்துல நான் கொடுப்பேன். சரி அள்ளி சமக்க யார் வாரா? முடியாதல்லவா பாதகத்தி சித்திரவல்லி இப்பேற்பட்ட கொடுமையை செய்ததனால எங்க அப்பாவுக்கு இந்த கொடுமை செய்ததனால சரி இந்த பாவத்தை தீர்க்க எங்க போனாலும் முடியாது. ஏங்க இப்ப என்ன உங்க அப்பாவுக்கு நீங்க எனக்கு துரோகம் பண்ணாதீங்க. நீங்க எனக்கு துரோகம் செஞ்சால் உங்க அப்பாவுக்கு நீங்க ஒரு நாளும் பிள்ளையாக இருக்க மாட்டீங்கன்னு சாபம் கொடுத்தார். சாபத்தை கொடுத்தார். எங்க அப்பாவுக்கு கொடுமை செய்தனால நீ தெரு தெருவா கோட்டி நாயாக எச்சியல கூட அவனுக்கு கிடைக்காது. அவன் சாபத்தை விட்டுட்டான். அப்ப உங்க ஆசைக்கு போனாத்தான் நடுமம் தலைவனு அப்பாவை தூக்கி காவட்டு போட்டு தூக்கிட்டு வரான். அப்படி அப்பா கறி சாப்பிட்டேன். தண்ணி தானா இந்த காட்டுக்குள்ள நான் தண்ணிக்கு எங்க போவேன்? மகனே இந்த இடத்துல அப்பாவுக்கு நீ தண்ணி தரனா என் உயிர் போயிருண்டா. தண்ணி கொடுத்தா அப்பா நாகார வார்த்தையை சொல்லாதீ. என் உயிரே போனாலும் பரவாயில்ல. ஆமா ஆமா சொல்லிருக்கேன் பாத்தீங்களா, என் உயிரே போனாலும் பரவாயில்ல உங்களுக்கு தண்ணீர் கொண்டு வரேன் என்று சொல்லி அதாவது சொல்லுவாங்கம்மா. வாக்கு சனியும் போக்கும். வாக்கு சனியும் போக்குறோம். போகும்போதே போயிட்டு வாரம்னு சொல்லிட்டு போகணும். போகும்போதே நான் போறேன் போறேன்னு சொல்லிட்டு போக கூடாது. போய் அப்பாவை கீழே வச்சா கரடி மொழி தின்னுடும். அதாவது ஊராட்சி வரத்துல அப்பாவை காவட்டு போட்டு தூக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா கரடி மொழி தின்னுடுங்களா காட்டுக்குள்ள எது தூக்கிட்டு போனாரு அப்ப நம்மளே அமிர்தத்தை கொண்டு வந்து அயோத்தியில பிரசாதத்தை பங்கு வைத்தார். பிரசாதம் பிடிக்கும். ஒரு பாகம்